தொழிற்கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அந்த தொழிற்கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் தொடர்பான விளக்கங்களையும் வழங்குவதற்காக பாடசாலைகளில் விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்றினை நடாத்தி வருகின்றோம். அந்த வகையிலே வவுனியா இரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தில் இப்படியான ஒரு செயற்திட்டம் நடாத்தப்பட்டது. இதன் மூலமாக மாணவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய கல்வியையும் அந்த கல்வியை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமாக எப்படியான தொழில்களை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற அறிவினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. பாடசாலை கல்வியை முடிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் அதன் பின்னர் தாங்கள் எந்த துறையில் பிரகாசிக்க போகின்றோம், அதன் மூலம் தொழில் சந்தையில் எவ்வாறு போட்டியிட போகின்றார்கள் போன்ற விடயங்களை அறிந்திருக்க வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது. பாடசாலை கல்வியை முடித்து வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அறிவூட்டலை வழங்க வேண்டிய தேவைப்பாடு சமூகத்தில் காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பெரியவர்கள் அனைவரும் இப்படியான மாணவர்களுக்கு சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியை எப்படி தெரிவு செய்வது, இந்த கல்வியை தெரிவு செய்வதன் மூலமாக அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும் என்ற தேவையான போதுமான விளக்கத்தை வழங்க வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே பாடசாலை கல்வியை நிறைவு செய்து வருகின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த தொழில் கல்வியையும் தொழில் வாய்ப்புகளையும் அறிந்தே ஆக வேண்டும். அப்படியான சரியான தகவல்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் முறையான பொருத்தமான தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுப்பதை தவற விடுகின்றனர். இதன் மூலம் அவர்களிடம் காணப்படுகின்ற திறமைகள் திறன்கள் மழுங்கடிக்கப்படுகின்றன. ஆகவே இதனை நாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய இளைய சமுதாயத்திற்கு பொருத்தமான ஒரு தொழில், பொருத்தமான ஒரு தொழில் கல்வி, பொருத்தமான தொழில் பயிற்சி நிறுவனங்களை சரியாக அடையாளம் காட்ட வேண்டும். அந்த வகையில் வவுனியா தொழில்நுட்ப கல்லூரி பல்வேறுபட்ட தொழிற்கல்விகளையும் தொழில் பயிற்சிகளையும் வருடா வருடம் நடாத்தி பல்வேறுபட்ட மாணவர்களை தொழில் சந்தைக்கு அனுப்பிய வண்ணம் காணப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களே, நீங்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி பொருத்தமான ஒரு கல்வியை தொழிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? எமது தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்து பொருத்தமான ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் என நான் நம்புகின்றேன். வாருங்கள், நாங்களும் இந்த செயலமர்வை பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறதுடைய வெளிப்பாடு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் சொன்னா 2 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு விடயத்துக்காக தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதை நீங்க கண்டிப்பா விளங்கி கொள்ளணும். நான் சொல்றதுதான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். 2 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்படும் அந்த நேம் கேக் பண்ணி மரம் இருக்குது, அது அந்த விதை இருக்குது, அந்த பழத்தை சாப்பிட்டு என்ன செய்வீங்க, உடத்துல போடுவீங்க. அந்த விதை முளைச்சு மரமாகி அது பூத்து காய்த்து குளிர்ந்துற நேரத்தில் அந்த பயனை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இன்றைக்கு நான் வந்தது என்ன செய்யணும், விதையை போடத்தான் எடுத்து வந்துடுறேன். விதையை போட்டு போகும் பழம் அப்ப 2 வருஷத்துக்கு பிறகு. சரி, 2 வருஷத்துக்கு பிறகு எந்த டைம்ல அது உங்களுக்கு எக்ஸாம் எழுதினா புறாடா உங்களுக்கு பிரயோஜனமா அல்லது எக்ஸாம் எழுதின உடனே உங்களுக்கு பிரயோஜனமா? எடுத்த உடனே எங்களுக்கு பிரயோஜனப்படணும் கையெழுத்தணும். நாங்கள் இன்றைக்கு வந்து கதைக்கிற விஷயம் இருக்கு தெரியும். அது நான் சொன்னால் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு பிறகுதான் யூஸ் ஆகணும். அதுதான் ஒரு விதியை கொண்டு போடுறோம். பணம் சொல்ல போறீங்க 2 வருஷத்துக்கு பிறகு. இப்ப இது 2 வருஷத்துக்கு பிறகு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஏஎல் எடுத்த பிறகு அல்லது ஏஎல் அந்த பிறகு. இதுல எது உங்களுக்கு ஒரு டைம்
ஏலவில் எடுக்கப்படுறேன் ஏலவில் எழுதினாப்புறேன் ஏலவில் எக்ஸாம் எழுதினாப்புறேன் உங்களுக்கு அந்த டைம் வந்து எந்த டைம் இன்னைக்கு நாங்கள் போட்டதை பலமாக கிடைக்கிற கனியாக டைம் ஏலவில் முதல் சந்தர்ப்பம் இருக்கும் ஏலவில் முதல் சந்தாபம் உங்களுக்கு அவர் ஏழு எடுத்த நாளுக்கு ஏழு புத்தகஸ்தான ஒரு கேப் இருக்குது எத்தனை மாதம் உங்களோட ஏழு புத்தகம் நாமக்கூடிய மாதம் எத்தனை மாதம் சரி 6 மாசம் 4 மாசம் சரி நான் 5 மாசம் நடுவே சும்மா சொல்லுவோம் 5 மாசம் நடுவே எத்தனை நாள் 150 நாள் தேவரத்துடைய எத்தனை மனத்தியாளர் எத்தனை நிமிடங்கள் இந்த காலப்பகுதிய நீங்கள் வீணடிக்க போறீங்களா அதுக்கு நீங்கள் தயாரா உங்களோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி ஓலவர்களுக்கு கொண்டு வந்து ஏழவர்களுக்கு விசாரணை அந்த 6 மாசம் நீங்க சும்மா இருக்கிறதுதான் உங்களோட இலட்சியமா விடியவர்களை இருந்து நீங்கள் எவ்வளவு லீடர்ஷிப் சம்பந்தமாக அழைச்சு நட்சத்திரங்களை கருத்துல பிரியோசனமாதா 4 மாதங்கள் முன்னடிப்பதா அப்படி என்ன நீங்க என்ன செய்யும் அத ஒரு பயனுள்ளதாக பிரியோசனமுள்ள ஒரு காலமாக மாற்ற வேண்டும் அந்த கிடைக்காம இருக்கீங்கன்னா அப்ப அந்த நேரத்துல நாங்கள் சரியான ஒரு பாதையில ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு அந்த காலத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் இன்னைக்கு வந்தது இப்ப விளக்குது ஐட்டாங்க வந்திருக்கோம் இப்ப நீங்க ஏழு எடுத்தா பிறகு சில பேர் என்ன செய்வீங்க என்று சொன்னா உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்க ஊகித்துக் கொள்வீங்க போமா இல்லையா எனக்கு 3 7 நான் இந்த பாடம் தான் படிக்க போறேங்கிறத உங்களால சொல்ல 7 ஒரு குறிப்பிட்ட விதமான போமா இல்லையா அது நிச்சயமா தெரியும் அவன் என்ன செய்யணும் சொன்னா அந்த துணையை படிக்கிறதுக்காக தங்களை தயார் பண்றாங்க அதுவும் தேவை சரி அது இல்லாதாங்க இணையில இருக்கிறாங்க ரிசல்ட் பாஸ் ஆகலாம் அல்லது நான் நிச்சய பாடத்துறைக்கு போகலாமா போக ஏறாதா என்று கொள்கைக்கு அப்படி இப்படி எல்லாம் யோசிப்பீங்க சில பேர் யோசிக்கலாம் என்ன நாம் 2 வருஷத்துக்கு யோசிக்கிறது இப்பவே சொல்லிக் கொள்றது யோசிப்பீங்க அப்படியா அந்த அதுல வேலையில தானே அப்ப அந்த நேரத்துல உங்களை ஒரு சரியான பாதையில அனுப்புறதுக்கு யார் இருக்கிறாங்க உங்களோட வீட்டுல அப்பா அம்மா இருப்பீங்க உங்களுக்கு ஏழவில படிக்க டீச்சர்ஸ் இருப்பீங்க அதே உங்களுக்கு இவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு நீ என்ன செய்ய போறாய் நீ எந்த துறைக்கு போக போறீங்க இப்போ உங்களுக்கு என்ன பிளான் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண போறீங்க இந்த விடயங்களை நீங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கிறது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு அப்ப அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டா நீங்க என்ன செய்வீங்க ஏழு படிக்கிற காலத்திலேயே நீங்கள் அதை என்ன செய்வீங்க உங்களோட மைண்ட்ல வச்சிருப்பீங்க எப்படி அந்த வேகமா முளைத்து இடவிட்டு ஒப்பு விட்டு இடவிட்டு எழுதுகிறோம் அப்படி உங்களை நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னாலே எதிர்காலத்தில் நாட்டுக்கு யோசனை ஒரு மனிதனாக சொல்லுவதால் அப்படி நீங்க இப்பவே யோசிங்க நான் ஏழு முடிச்சா அப்புறம் என்ன செய்ய போறேன் கேம்பஸுக்கு போக போறேன் காலேஜுக்கு போக போறேன் கேம்பஸுக்கு காலேஜுக்கு போறாங்க என்ன செய்ய போறீங்க வீட்டிலேயே இருக்க போறீங்களா அப்பா அம்மாவுக்கு பேரமா இருக்க போறீங்களா நீங்க நாளைக்கு ஒரு சூழ்நிலை செய்ய வேண்டாமா உங்களுக்கு ஒரு அறிவு தேவையா தேவை இல்லையா சில உங்களோட முதலாவது இல்லை ஓலைகள் ரிசல்ட்ஸ் வந்த உடனே அந்த ஏழு ரிசல்ட்ஸ் வந்த உடனே இந்த நான் சொல்ல போற விஷயம் வந்து எல்லாத்துலயும் நடக்கிற விஷயம் உங்களோட அண்ணா அக்கா மாமா மாமி எங்க இருக்கிறோம் வெளிநாட்டுல அதே சொல்லுங்க பிள்ளை நீ ஒண்ணு யோசிக்காத நான் ஒன்னும் அப்படி நடக்கிறது இது ஓரோ வருஷம் வந்த உடனே கதை நடக்கும் 7 வருஷம் வந்த உடனே கதை நடக்கும் அதே ஏழா வெளிநாட்டுக்கு
படிச்ச உடனே சொல்லுவீங்கன்னா என்னது அது பார்க்காது நீங்க பொம்பளை பிள்ளை தானே கொஞ்ச நாள பார்த்து செய்யலாம் அங்க பார்த்து செய்யலாம் சொல்லிக்கிறாங்க. இது எல்லாம் தேவை, இது எல்லாம் நடக்கத்தான் போகுது. நீங்கள் நடக்கிற நேரம் நடந்து கொண்டு போகுது. அது வரைக்கும் நீங்கள் அசையக்கூடாது. உங்களோட போட்டி வேஸ் அதுக்குள்ள எவ்வளவு சிந்தனையை கொண்டு நல்லா சொன்னாங்க. அவ்வளவு வேஸ்ட். நீங்கள் அந்த வேஸ்டான ஓடால மாற போறீங்களா? மாற போறீங்களா? அப்படி என்று சொன்னா உங்களுக்கு தகுந்த விஷயம் உங்களை என்ன குவாலிஃபிகேஷன் இப்ப உங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவி அவன் கூட கண்டிப்பா என்ன உங்களுடைய இருக்கு ஓல ரெட்டிக்கார பிள்ளை கையில கொடுப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற ஆமக்கூடின கண்டிப்பாக காப்போதா சாதாரண நேரம் இது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க ஒரு அப்ளிகேஷன் வேலைக்கு போகிற நேரம் அந்த சொல்றாங்க ஆமக்கூடின கண்டிப்பாக என்ன நீங்க என்ன பண்ணலாம்? காப்போதா சாதாரண நேரம் சித்தி போமா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்க தானே பண்ண சரி. அப்ப இந்த காப்போதா சாதாரண பரீட்சை நீங்க சித்தி வேண்டா அடுத்த என்ன எடுப்பீங்க? உயர் காப்போதா உயர் இதுவும் உங்களோட என்ன தன்மை? கல்வி தன்மை எடுத்துக்கொள்றீங்களா? அப்ப சாதாரண முடிஞ்சு ஏழு கூட உயர் கல்வி தன்மை என்ன ஆகுது? காப்போதா உயர்தர கல்வியில நீங்கள் சித்தி. சோ இப்ப நாங்கள் இந்த கல்வி தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அல்லது வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நாங்கள் பேசிக் அடிப்படை ரெண்டு வகைப்படுத்துறோம். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம். என்னது? அகாடமிக் குவாலிஃபிகேஷன். அது அகாடமிக் நீங்க லோ லெவல் முடிச்சு ஏ லெவல் முடிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்க, பாலிடெக்னிக்கு போக போறீங்க, டெக்னிக்கல் காலேஜுக்கு போக போறீங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்க. இப்படி உங்களோட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்து ஒரு படி கொஞ்சம் என்னது அகாடமிக். சோ அதெல்லாம் முதலாவதா போடுறது பாத்தீங்கன்னு சொன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இது நீங்க எடுத்துறதுல உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போற குவாலிஃபிகேஷன் இந்த அடிப்படையாக நான் சொன்ன முதலாவது குவாலிஃபிகேஷன் ரைட் அகாடமிக் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது சாதாரணமாக 75% மாணவர்கள் அல்லது 50% மாணவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமை. இது இதுக்கு முடிய அடுத்த விஷயம் பாருங்க வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு முதல் நாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இப்போ உங்களோட கைவசம் இருக்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னீங்க? ஓல ஏல சர்டிஃபிகேட் இருக்கலாம், டிகிரி இருக்கலாம். இதெல்லாம் அனபெட்னஸ் டிகிரி எடுக்கிறபடி சர்டிஃபிகேட் எடுக்கிறபடி என்னென்ன மாநிலங்களில் அந்த சர்டிஃபிகேட் முறைகள் இருக்குது, அந்த மட்டங்கள் எப்படி இருக்கிறது சொல்லுவது கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு பார்ப்பேன். நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் அல்லது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்பது யாராவது சொல்ல முடியுமா? என்ன யாருக்காவது சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும். பின்னர் தெரியறது பிரச்சனை இல்லை. வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? தொழில்சார் கல்வி தகமை. உங்களோட வீட்டுல உங்களோட சகோதரர்கள் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட யாராவது ரிலேஷன்ஸ்ல உறவினர்கள் யாராவது வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். ரைட். உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் உதாரணம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு பாப்போம். டெம்பரரியா பேங்க்ல வேலை செய்யறது, டெம்பரரியா பேங்க்ல வேலை செய்யறது ஒரு எஜுகேஷன் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் வாங்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சதெல்லாம் கதையில் சொல்லணும். மனசுல குளத்துல கண்ட இருந்தா என்ன செய்யறாங்க? ஒரு குளத்துல கண்ட இருந்தா என்ன செய்யும்? கண்டு நினையும்.
என்ன அந்த புலம் ஒரு கையில என்ன செய்யும் இந்த கூட்டத்துல புலம் ஆனா என்ன செய்ய போறாரு தேனீங்க இப்ப நான் என்ன செய்ய போறேன் உங்களை குழப்ப போறேன் முடிய நீங்க அவ குழப்பல இப்ப என்ன கேட்டேன் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க தொழில் சார்ந்த கல்விக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லையா ப்ரொஃபஷனலா தொழில் ரீதியாக ஏன் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுன்னா நீங்க இப்ப இல்ல நீங்க வந்து இருக்கிறீங்க மாணவ கல்வியில் இருக்கிறீர்கள் மாணவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வித்தரம் வந்து கல்வித்தரமை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது ஒரு இருக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அடுத்த கட்டம் ஜம்ப் பண்ண போறீங்க ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏற போறீங்க அங்கதான் உங்களுக்கு என்ன வர போகுது மாணவர்கள் அறிவியலா கடந்து தொழிலுக்கான பாதை அதை கரியருக்கு செய்ய போறீங்க கரிய பார்த்த சரியா ஐடென்டி பண்ண போதும் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு என்ன சொல்லப்பட போகுது இந்த வொகேஷனல் விஷயம் ப்ரொஃபஷனல் விஷயம் வரும்போது அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் சரியான பாதையில போகலாம் ஓகே ரைட் இப்போ பாப்போம் என்னென்ன கல்வித்தரங்கள் இருக்குமா இத பாருங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ரைட் அது என்ன விஷயம் இதெல்லாம் NBQ கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு கையெழுத்து NBQ ஒண்ணா எனக்கு தெரியும் ரைட் இந்த புத்தகத்தோட கையெழுத்து இவ்வளவு பேர் இருக்கீங்க அந்த பிள்ளைகள் NBQ விஷயத்தை அறிஞ்சிருக்கீங்க ரைட் அது NBQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் இலங்கையில நீங்க வொகேஷனல் தொழில் சார்ந்த கல்வி ஒன்றை தெரிவு செய்கிற போது இலங்கையில எந்த பகுதியிலையும் நீங்கள் அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஒரே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி அந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதை பற்றி தான் சார் உங்களுக்கு லேட்டாக கதை NBQ என்னன்னு தனியாக உங்களோட படிக்க அப்ப நீங்க சொல்றீங்க நாங்க ஏழு படிச்சு நாங்க டிகிரி தானே முடிக்க போறோம் எங்களுக்கு இது தேவையில்லை படிச்சுட்டு தானே போக போறோம் எங்களுக்கு இது தேவையில்லை எப்ப தேவைப்பட போகுதுன்னா யூனிவர்சிட்டிக்கு போறவன் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு போட்டு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போடுவேன் மெடிசன் படிச்சுட்டு போனாங்க செய்யலாம் டாக்டரா வந்துருக்கீங்க என்ஜினியரிங் படிச்சு போனா என்ஜினியரா வந்துட்டேன் காமர்ஸ் படிச்சு போனாங்க அக்கௌண்டா வந்துட்டேன் லோயர் படிச்சு போனாங்க சாரி ஆர்ட்ஸ் விஷயம் படிக்கல லோயராகவோ டீச்சராகவோ என்னவாகவோ வேலை போனீங்க எல்லாருக்கும் உடனே வேலை கிடைக்குதா படிச்ச உடனே அந்த வேலை கிடைக்குதா உங்கள்கிட்ட உங்களோட அப்பா அம்மா சின்னதுல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிறாங்க என்ன சொல்றீங்க நீ படிச்சு என்ன வாங்க போகிறாங்க சொல்லி முடிச்ச உடனே மீடியா காண மாட்டார் வந்து நீ படிச்சு மீடியால வந்து என்ன செய்ய போறாய் அந்த பிள்ளை அந்த வயசுல என்ன சொல்லும் ஆனா அது நல்ல விஷயம் சொல்லுவா எழுதி வைக்கணும் நீங்க சொன்ன விஷயம் எழுதி வைங்க நான் என்ன வைக்கிற போறேன் குட் பாயிண்ட் அதை நீங்க எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை ஒரு படிக்கையாக இல்லை படிக்கிற அந்த தரமான கிட்டோட்டியை ஒவ்வொரு நாள் வீடியோவில் அதை பார்த்து வாசிக்கணும் அது உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படும் ரைட் இப்போ என்ன தேவைன்னா என்ன தேவைன்னா இல்ல அதுக்கு முதல் அதுக்கு முதல் உங்களோட அப்பா அம்மா சின்னதுல இருந்து உங்களை என்ன சொல்றா நீ என்ன வேலை போகிறாய் நீ என்ன வேலை செய்ய போகிறாய் அதனுடைய வெளிப்பாடு நீ யாருக்கு அடிமையாக இருக்க போகிறாய்
இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குதா? என்ன வேலை செய்ய போற? நீ ஒரு பஸ்ஸாக நீ ஒரு தொழிலாளராக ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய கேட்டீங்கன்னா அந்த அம்மா அப்பாவை நான் வீட்டுல வாங்க. நீ பஸ்ஸாக இருக்கவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், நீ ஒரு தொழிலாளராக யாராவது உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க, நீங்க யாருக்காவது சொல்லிடுறீங்களா? நீங்க டாக்டரா வேலை போறீங்க, நீங்க எக்கனாமிக்கா வேலை போறீங்க, நீங்க இன்ஜினியரா வேலை போறீங்க, நீங்க லாயரா வேலை போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? அடிமையாக இருக்கீங்க. எஸ் சார், பவர்ஃபுல் செய்யணும். இதுதானே நீங்க எப்படி அவ்வளவு போசா காட்டுங்க? ஏன் நீங்க போசாங்க? ஐடென்டிட்டிகளை வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும். அப்படிதான் வேலை சொல்லணும். அதனால வாங்க முன்னுக்கு வந்து செய்யணும். நல்ல வெரி குட். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் வேற இருக்கா? இதை பற்றி சிந்திச்சிருக்கீங்களா? எப்பவாவது இதை பற்றி நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு சிந்திங்க. அதான் இன்றைக்கு போடுறதில்லை. அப்படி நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்க கொஸ்டா இருக்க வேண்டும். நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற காசு சம்பளத்துல 4 குடும்பம் வாழுது. உங்களை நம்பி 10 பேர் இருக்கணும். இப்படி யோசிக்க ஆனந்தமாய இல்லையா? நான் அவர்கிட்ட வாங்கி 4 பேர் செய்யறதுக்காக என்ன பிள்ளைகள் சாப்பிடுறதுக்காக என்ன காசை கொண்டு போய் 10 பேர் சாப்பிடுங்க. யோசிச்சு பாருங்க. மாதவியா இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னா பெண்களுடைய வளர்ப்பு அப்படி அந்த காலத்துல நானும் தான் எங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் என்ன வேலை செய்ய போறேன், என்ன வேலை செய்ய போறாங்க, இதுதான் நாங்கள் சொல்லுறோம். அப்ப நாங்கள் அதுக்கு பழக்கப்படுறோம். எப்படி அப்படியே எழுதுவோம். ஒரு குழவி கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த புழு அப்படி குழவியை நினைச்சு குழவியா மாறுதோம். அந்த கதையில அப்படி நீங்கள் அப்படி வளர்க்கப்பட்டு விட்டீர்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அதுக்காக நீங்கள் ஏழு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பாலிடெக்னிக் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. போங்கோ, அந்த அறிவை தேடுங்கோ. அதை வச்சு நீங்கள் ஒரு சுய தொழில் ஏமா இல்லையா? இன்னைக்கு நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு என்னுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய விளைவுகள் அப்படியாக இருக்கிற நாட்டுக்குரிய தருணங்கள் எதிர்பார்க்கிறாங்க. டாக்டரா போற நீங்க உங்களோட காலத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வாங்க, என்ஜினியரா போற ஒரு கன்சல்டன்ட் கொண்டு வாங்க, ஒரு லாயரா 4 பேருக்கு வேலையை கொடுங்க. இப்படி செய்யறதை பற்றி இதில் இருக்கிறார்கள் ஒரு 10% ஆட்கள் யோசிப்பீங்களா என்றால் நிச்சயமாக இந்த ஒரு மாற்றம் வரும். ரைட்? அப்ப இந்த குவாலிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் மேலோட்ட மக்களோட NQQ இருக்குது, SLQF இப்படி எல்லாம் இலங்கையிலே இருக்குது. இது ஒவ்வொரு துறை சார்ந்த குவாலிஃபிகேஷன். சும்மா கொஞ்சம் உதாரணம் உங்களுக்கு நான் போடுறேன். இதை பற்றி நீங்கள் ஆழமா நிச்சயம் எல்லாம் தேடி பார்க்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியல. இதுதான் தொழிற்கல்வி. இவ்வளவு நேரம் நான் உங்களோட கதைத்தது இந்த தொழிற்கல்வி என்ற கன்செப்ட் வந்து உங்களோட மைண்ட்ல விளம்பரம். தொழிற்கல்வியை பற்றி நீங்க யோசிச்சிருக்க மாட்டீர்கள். இன்னும் 2 வருஷத்துக்கு யோசிக்கவும் கூடாது. எப்ப யோசிக்கிறோம்? 2 வருஷத்துக்கு பிறகு. இதை இப்பதான் போட்டுதான் அது என்ன செய்யணும்? உழைச்சு படிவாட்டு வளர்ந்து கொடுத்து ஆகியவர்களுக்கு அந்த 2 வருஷத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கையில இருந்தீங்கன்னா அப்படியே கையில வேணும். அப்ப தொழிற்கல்வியை கண்டிப்பா இங்க என்ன நடக்குது? அப்படியே ஸ்ரீநகர் இருக்கணும்ல. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் தச்சு அந்த குடும்பத்தை பார்க்கிறார். அவருக்கு பின்னுக்கு பாருங்க தனக்கு
தச்சு கொண்டிருக்கிறோம். தானம் தச்சு 4 பேருக்கு வேலை கொடுத்து நாட்டு பொருளாதாரத்துக்கு துண்ணாயிருக்கு. ரைட். இவர் என்ன செய்யல? முழுது காட்டியான எதையோ பரிசோதிக்கல. இவர் ஓலவை படித்தவரா? ஓ. ஏழவை படித்தவரா? ஓ. அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்? பல்கலைக்கழகம் போயிருக்கிறார், அது போகாமல் இருக்கிறார். ஆனால் தொழிற்கல்வி படித்தார். போகா இல்லையா? தொழிற்கல்வியை படிச்சிருக்கிறாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? குட், தேங்க் யூ. அப்ப அடுத்த விஷயத்தை இவர் செய்யணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் ஓலவை படித்தவரா? ஏழவை படித்தவரா? அதுக்கு பிறகு இதுல இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கிறார். Yes or no? Yes. இவர் என்ன செய்யணும்? கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ உங்களுக்கு 6ஆம் ஆண்டுல கம்ப்யூட்டர் போய் படிக்கிறீங்களா? 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு இப்படியே வந்து ஏழாவதுல ஒரு துறையாக வந்து ஐசிடி இருக்கு, எனக்கு தெரியாது. அப்படியே வந்து யூனிவர்சிட்டி டிகிரி இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் செய்து கொண்டு போகுது. இனி வருங்காலத்துல ஆண்டு ஒன்றுக்கு என்ன செய்ய போறாங்க? அப்ப இவ்வளவு கொள்கையை படிச்சீங்களா? இதென்ன செய்யுது? பணம் கிடையாது வளர்ந்ததா? ஒரு கார் ஒன்று ஓட்டோட திறந்து மெக்கானிக்கல் பார்க்க ஆட்டோமொபைல் இல்லையா? இவன் என்ன செய்யுது? வயரிங். உங்களோட வீட்டுல ஒரு பிளக் பாதுகாப்பு தான் செய்து பண்ணுறாங்க. எத்தனை பேர் வீட்டுல பிளக் எரிஞ்சு வருது? பிளக் எரியுது. ஏதாவது மோட்டார் வேலை செய்யாம போயிருக்கும், எரிஞ்சு போயிருக்க போல. இந்த வேலையை செய்யறதுக்கு நாங்கள் ஆக்களை பிடிக்க ஏதாவது காலம் தெரியுமா? ஹை டிமாண்ட். என்ன செய்யறது? மேஜர் எடுத்து கணக்கு வழக்கு பார்க்கறாரு எங்க உள்ள. ரைட். இப்ப ஓலா படிச்சவர், ஏழாவது படிச்சவர், யூனிவர்சிட்டி முடிச்சிருக்காரு. ஆனா ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல தனக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்யறதுக்கோ அல்லது 10 பேரோட சேர்த்து வேலை செய்யறதுக்கோ இவர் என்ன செய்யணும்? அந்த தொழிற்கல்வியை படிச்சிருக்காங்க. இவர் என்ன செய்யணும்? பிளம்பிங். வெரி குட். வீட்டுல ஒரு சீனில ஒரு அடைப்பு வந்துட்டு சொன்னா அந்த குசினி மனத்துக்கு 4 நாள் அந்த ஒரு நம்பர் வேலையே இல்லை. வீட்டு அம்மா அப்பா பாடு அப்பா கிடையாது. உங்களுக்கு எத்தனை அப்பா சொன்னா இந்த பிளம்பிங்க கூட்டி கொள்வாங்க. அப்பாவுக்கு ஒரு பேச்சு. அப்பா 4 நாள் கூட்டி கொண்டு கையில அந்த வயதுல மெடிசன் கூட்டி கொண்டு வந்துருப்பாங்க. இப்படி நடக்குது. சரி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஓகேமா இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்படி எத்தனையோ தொழில்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த தொழில் எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா தொழில் ரீதியான அறிவு வேணுமா? அப்ப உங்களோட ஏஎம்எல்லோட நீங்க படிக்கிற அந்த படிப்பு மட்டும் போதுமா நீங்கள் தொழில்கள் இயக்குவது? அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி முயற்சி எடுக்க வேண்டும்? நீங்களா விரும்பி எங்க எல்லாம் இந்த தொழில்கள் இருக்குதோ அதை போய் பெற்றுக் கொள்வதற்கு உங்களோட சிறப்பை காட்ட முயற்சிக்க. நான் டிகிரி முடிச்சுட்டேன் இருந்தீங்களா? உங்களுக்கு ஆக கொடுத்த சம்பளம் 50,000 ரூபாய். இன்றைக்கு குடும்ப நடத்துற சம்பளம் காணுமா? இந்த எத்தனையோ பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்கின்றார். வெளிநாட்டில் இருக்கிறவன் லீவு போட்டு வந்துட்டு 1 மாதம் நிற்கிறான். இலங்கையில் இருக்கிறவன் லீவு போட்டு எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். 2 வேலை 3 வேலை சொன்னாங்க. கூட அப்பா அம்மா ஏனென்றால் வருமானம் போதும். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஏழுமான வரைக்கும் நாங்க படிப்போட மட்டும் நிற்காம
தொழிற்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய சிறுமை இருக்குதா இல்லையா? இருக்குதான் கையெழுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. தொழிற்கல்வி என்ன பாருங்க. தொழிற்கல்வி என்றால் என்ன? மனிதர்கள் சிறந்த தொழில் முறையை தெரிவு செய்வதற்கும் அவர் சார்ந்த தொழிலை திறம்பட மேற்கொள்ளும் பொருட்டு விருத்தி செய்யப்பட வேண்டிய திறன், விருத்தி செய்ய வேண்டிய திறன். திறன் என்ன? ஸ்கில். ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு வகையான ஸ்கில் வேணும். அம்பட்டி பிடிக்கிறதுக்கு ஸ்கில் வேணும். சும்மா எடுத்து அம்பட்டி பிடிச்சு விடலாமா? சும்மா வடிக்கிற கையில் நம்முடைய பொருட்களை வந்து 2 நாள் வேலை செய்யலாமா? தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். எத்தனை பேர் தேங்காய் உடைக்கிறீங்க வீட்டுல? ஸ்கில் வேணும். அப்ப எல்லாத்துக்கும் ஸ்கில் வேணும். இன்றைக்கு இதோட கதைங்களே ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் எவ்வளவு ஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் யாருக்கு எது வேணும்னு தெரியும். இப்போ இந்த பிள்ளைடைய இருக்கிற ஸ்கில் இந்த பிள்ளைடைய இருக்கா? உங்களுடைய இருக்கிற ஸ்கில் என்னுடைய இருக்கா? என்னுடைய இருக்கிற ஸ்கில் இருக்கா? அப்படி யாருக்கு எந்த ஸ்கில் இருக்கு நீங்கள் அந்த ஸ்கில் என்ன செய்யணும்? அடிப்படை கண்டுகொள்ளணும். நான் ஜோடுக்கு அடிக்கடி சொல்றேன். அந்த சாமியின் மகன் சுமன் அங்க படிக்கிறாருன்னு பொன்னுசாமியின் மகள் என்ன கோர்ஸ் படிக்க போவோம். என்னட்டு என்ன இருக்குன்னு தெரியாது. மற்றவர்கள் என்ன செய்கிறான்னு நாங்கள் அதுக்கு பின்னால என்னது போறோம் இல்லையா? அது சரியா? இதற்கு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு யோசி, எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நான் என்ன படிக்கிறேன், மற்றவர்களுக்கு அடி படிக்கிறேன். இப்ப தொழிற்கல்வி என்ற விஷயத்துக்கு அப்பால ஒரு தொழிற்கல்வி ஒன்றை நாம் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? இப்பதான் உங்களுக்குரிய டைம். யோசி 2 minutes. இந்த யோசிக்கிறது எப்ப பிரயோஜனப்படும்? 2 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க சும்மா ஏனடா 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க நேரம் என்ன சந்திச்சா என்ன அன்னைக்கு சொன்னாங்க எப்படி வந்து சொல்லுவீங்க. இப்போது உங்களுடைய தொழிற்கல்வி ஒன்றை நாம் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? ஒரு தொழிலை மனதில் வந்து தெரிவிங்க, டிசைன் பண்ணி இருப்பீங்க. அது கூட மனதை ஆண்கள் இருக்கு. நான் இப்படிதான் பெற போறேன். அப்ப அதை பற்றி கொண்டுதான் நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய ஏழை பாடத்தை தெரிவு செய்வீங்க. பாடத்தை தெரிவு செய்து கொண்டு அதை நோக்கி நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உங்களை தயார்படுத்துறீங்க. ரைட். இரண்டாவது விஷயம், அதிக கேள்வி உள்ள தொழில்களுக்கு சிறப்பு திட்டங்கள். இப்ப நான் முன்னூறு படம் போட்டுறான் தானே, அதுல 2-3 இடங்கள் நான் நோட் பண்ணினான், உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணினான். சிலருக்கு வந்து ஆட்கள் இல்லை, வேலைக்கு பிடிக்கிறார், எலக்ட்ரீஷியனை பிடிக்கிறாரு, பிளம்பரை பிடிக்கிறாரு, ஐசிடி டெக்னீஷியனை பிடிக்கிறாரு. இன்னைக்கு டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் நாட்டில் இல்லை, என்ஜினியர்ஸ் நாட்டில் இல்லை, டாக்டர்ஸ் நாட்டில் இல்லை. இதை விட போயிட்டார், வெளியில போயிட்டார். அப்ப அந்த டிமாண்டான விஷயங்களுக்கு எனக்கு ஸ்கீம் இருக்கு. அரசாங்கம் படிப்புக்கு காசு தெரியுது. இது தெரியுமா? நீங்க வேலை முடிச்சு போன உடனே டெக்னிக்கல் காலேஜ்ல சில கோர்ஸ்களை நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா படிக்கையிலேயே காசு தெரியுது அரசாங்கம். நீங்கள் எல்லாம் மனித மூலதனங்கள் கோர்ஸ் படிச்சாங்களுக்கு தெரியும். மனித மூலதனங்கள். அப்ப நீங்க எல்லாம் அசெட். அப்ப உங்களை என்ன செய்யக்கூடாது? நாங்கள் குருனா விட்டுடக்கூடாது, லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப உங்களை என்ன செய்யணும்? என்ன வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். அதுக்கு எனக்கு திட்டத்தை அரசாங்கத்தை படிப்பிக்கலாம். டூரிசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? டூரிசம் இன்றைக்கு அந்த டூரிசம் சம்பந்தமான ஒரு ஹோட்டல் ஒன்று போடுறதுக்கு அரசாங்கம் ஃப்ரீயா லைசன்ஸை கொடுக்குது, மானியத்தை கொடுக்குது, வட்டி இல்லாத கடனை கொடுக்குது. டூரிசத்தை நம்ம கூட்ட வெளிநாட்டு ஆட்கள் என்ன செய்யணும்? நாட்டுல தெரிவிக்கணும். ஏன் நாட்டுல வேற வேணும்? வெளிநாட்டாக்கள் வெளிநாட்டுக்கு வேற வேணும். அதை வெளியே சும்மா வேற மாட்டேங்க. வெளிநாட்டு காசை கொண்டு வருகிறான்.
வரும். அப்ப என்ன சொத்து என்ன செய்யும்? கூடும். நாடு என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். நாடு வளர்ச்சி அடைந்தா என்ன செய்யும்? பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். அப்ப பாருங்க, உங்க கையில் தங்கி இருக்கு, உங்களோட கையில தான் தங்கி இருக்கு. நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில். இல்லையா? நெகிழ்வுத்தன்மை. அதில் நெகிழ்வுத்தன்மை. நீங்கள் ஒரு தொழில் வேண்டிய தோணுன்னா ஏழை படிச்சு முடிக்க உடனே உடனே வாங்கலாம், எந்தையும் வாங்கலாம், எப்படி இருவாங்க. நீங்க நிச்சயமா இருக்கலாம், ஃபிளெக்சிபிலிட்டி ஆயிடும். ஆனா நீங்க இன்னொரு கீழே வெற்றியை போனா ஓட போடுங்க. நீ இத்தனை மணிக்கு தான் வேணும், எப்படி தான் வேணும், இந்த செய்யக்கூடாது, இந்த செய்யக்கூடாது, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க எல்லாம் இருக்கு. நீங்க அதை போய் ஆனா உங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. கொஸ்டா எப்படி போறாங்க, எப்ப எத்தனை மணிக்கு எல்லாம் தெரிஞ்சு போவாங்க ஓகே எப்படி போலாம். ஆனா உங்களை யாரும் கட்டுப்படுத்தலையா? அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கு. நீங்கள் ஒரு தொழில் படிச்சிட்டீங்க, உங்களோட கையில ஒரு தொழில் இருக்கு. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? hands on training. இந்த வேர்ட் கேள்விப்பட்டாங்க? hand on training புது வேர்டா இருக்கா? புது வேர்ட் எடுத்தாங்க கையில் இது நாங்கள் கேள்விப்படவில்லை. அதையும் மகாலயம் யோசித்து பார்த்து அந்த hands on training கல்விடையா? இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என்னடா இந்த மைக் இதுதானே, இந்த மைக் எப்படி செய்யறாங்க? கையால செய்யறாங்க. இதுக்கு என்ன போட பொருள்? பிளாஸ்டிக் தேவை, எலக்ட்ரானிக் சாமான்கள் இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த மைக்கை எப்படி செய்யறத நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இதை ஒன்றோட கலட்டி எப்படி மேக் பண்றாங்க என்ன செய்யலாம்? செய்து மாட்டலாமா இல்லையா? A to Z அதெல்லாம் செய்து மாட்டலாமா இல்லையா? என்ன கொழுக்கட்டை செய்வது, மோதகம் செய்வது, எப்படி செய்வது பேராட்டியில் என்ன மசாலா சமையல். ஆரம்பத்தில் நீங்கள் மாவை எடுத்து சட்டியில் போடவும், இலேசாக உப்பு விடவும், தண்ணீரை ஊற்றவும், தேவையான அளவு தண்ணீர் ஊற்றவும், உப்பு போடவும், எல்லாத்தையும் நன்றாக செய்யவும். என்ன அப்படியே எடுத்து அடுப்புல கேட்க வரும். ஆனா அடுப்ப ஒன் பண்ணும்போது ஒருத்தர் சொல்றேன் முன்னுக்கு நட கேட்கறதுன்னு தெரியல. அப்புறம் நான் செய்து கொடுப்பா அவருக்கு கொண்டு வருவாங்க. தட்டி மட்டும்தான் இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, ஒழுங்கை நாங்கள் பிராக்டிகலா செய்து காட்ட வேண்டும். ஒரு வெஹிக்கிள் எப்படி இன்ஜின் ஆபரேட்டர் கிளீன் பண்றது, ஒரு தையல் மிஷின் எப்படி தைக்கிறது, கம்ப்யூட்டர்ல எப்படி நாங்க பார்க்க வேண்டும், எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் செய்முறையுடன் கூடிய அந்த பயிற்சியை பெறுகின்ற ஒரு களம் தான் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். இது ஒரு பாடசாலையிலே சில நேரங்களில் சயின்ஸ் லேப்ல செய்து காட்டுவீங்க. உங்களுக்கு இதுதான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா? இல்லையா? நீங்க பிராக்டிகல் செய்திருப்பீங்க. ஆனா அது உங்களோட அந்த செயல்முறையின் ஒரு பகுதி. ஆனா ஒரு காரணத்தை செய்வதில் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்து அந்த காரை நீங்கள் ஓட வச்சிருக்கீங்கன்னா உங்களோட மனதில் எப்படி இருக்கு? சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு பாடசாலை கல்வியில் இருந்து அங்கால போயிருக்கிறாங்க. இது என்ன கிடைக்குங்களா? ஒவ்வொரு செய்து காட்டுவாங்க. ஒரு ஹோட்டல் எப்படி செய்யுது, ஒரு ஆட்டோமொபைல் கார்ல இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, உங்களுக்கு ஜெர்மனிலே தெரியும். ஜெர்மனி நீங்க ட்ரிப் எழுதும் போது ஆயிடுதா ஒழுங்குல இருக்குது. ரத்தநாணயம் ஜெர்மனிலே இருக்கு. ரத்தநாணயம் தான் ஜெர்மனிலே இருக்குது. ரத்தநாணயம் ஜெர்மனிலே இருக்குது. உங்களோட ஃபேமிலி ட்ரிப்லையோ அல்லது உங்களோட ஸ்கூல் ட்ரிப்லையோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு காசு கிடைக்கணும்னு சொன்னா ரத்தநாணயத்தை ஜெர்மனியை விட்டு போகும்.
பிரியாஜில இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் அட்வான்ஸ். நான் கிடைக்க வேண்டாம் கொண்டு போய் பேர் ரத்ன தானம் இருக்குது. நான் சொல்லி போட்டு நாளைக்கே படிச்சு அது எனக்கு நான் ரத்த தானத்துக்கு போக போறேன் போறேன் உங்களோட பேசுனா என்ன தெரியும் போய் பாருங்க எப்படி அந்த ஒவ்வொரு சொன்ன விஷயம் மேனுவல் ட்ரைனிங் அங்க இருக்குது. ஒரு மாடல் அதை செய்து காட்டலாம், அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும், கடைசியா ஓடி காட்டணும். அது வரைக்கும் இருக்கு. இந்த உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படித்தான் உங்க தொழிற்கல்வியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்கான காரணம். அடுத்த விஷயம் ஸ்பீட். என்ன ஸ்பீட்? நீங்க நினைச்சா நீங்க நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. எவ்வளவு நேரத்தில் நீங்க செய்யலாம். குயிக்கா படிச்சீங்கன்னா குயிக்கா போட்டாரு, ஸ்லோவா படிச்சீங்கன்னா அப்ப உங்கள் வாழ்க்கை உங்கள் கைக்கு. எவ்வளவு குயிக்கா வாங்குறீங்களோ அவ்வளவு குயிக்கா வாங்குவீங்க. ஒரு தொழில் கல்வியை நாங்கள் ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? இந்த 5 விஷயங்கள் நமக்கு ஏன் தொழில் பயிற்சி தேவை? தொழில் கல்வி, கல்வியும் பயிற்சியும் உண்டா? கல்வியும் பயிற்சியும் உண்டா? அப்ப கல்வியின் தேவையை பார்க்கிறாங்க. இப்ப அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்? பயிற்சி ஏன்? இது தொழில்சார், இது தொழில்சார் என்ன செய்யுது? உற்பத்தி திறன். நீங்க சொன்னீங்க உற்பத்தி திறன் என்ன செய்யும்? கூட்டும். நாங்கள் தெரியாத பயிற்சியை பெற்று ஒரு போட்டோகிராஃபர் எடுத்து பாருங்க. ஒரு சாதாரணமா கூட கையில் போட்டோ எடுக்கணும்னு சொல்றது தெரியாத போட்டோகிராஃபியை படித்தவிட்ட புரிதல் தெரிய அடுக்க எப்படி அந்த ஒரு வசதியான வேலையை அடைவதற்கான நிபுணத்துவத்தை வழங்குகின்றோம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கன்சல்டன்டா அந்த துறையில வேலை டாக்டரா பாத்தீங்கன்னா அது படிச்சு போட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. அப்பதான் அப்படி நீங்க ஒரு உங்களுக்கு பொருத்தமான ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி நீங்க ஒரு தொழிலை தெரிவு செய்வீங்க. அந்த தொழிலை நீங்க நிபுணத்துவமாக வர வேண்டுமாக இருந்தால், அந்த தொழிலை நீங்க நிபுணத்துவமாக வர வேண்டும் சொன்னால் பயிற்சி அவசியம். இது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது. நீங்க பயிற்சி பெற்று நல்ல ஒரு ஸ்கில்லா வாங்கிட்டீங்க, உங்களை தேடி கூப்பிடுவாங்க. எனக்கு யாரெல்லாம் வேணும், எவ்வளவு சம்பளம் தான் அப்படி கேட்கறீங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏழை முடிச்சா பிறகு ஒரு வேலை வாய்ப்புக்கு போவீங்க. உங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்தா உங்களை வெளியில விட மாட்டாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு 5 லட்சம் தந்தா தான் நான் வருவேன். அப்படி இருக்குது தொழில். அதுக்கு நீங்க தான் உங்களை தயார்படுத்தணும். நான் எனக்கு ஏழை போது நான் பிரிசி எடுத்துக்கிறேன். அடுத்தது இது ஒரு தொழில்முறை பணியாளர்களை உருவாக்குவது சர்வதேச தர நிலைகளுடன் பொருந்துகிறது. அதான் NBQ என்ற விஷயத்தை சொல்லுகிறார். நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா, தொழில்முறை பணியாளர்களை ஒவ்வொரு தொழிலையும் நல்லொரு பயிற்சியோட நாங்கள் பெற அந்த துறை சார்ந்த ஊழியர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு பயிற்சி வழங்குறது நோக்கம். சில ஆபீசர்ல பாத்தீங்கன்னா சொன்னா ட்ரைனிங் வேலை செய்யறதுக்காக ட்ரைனிங் தான் போடுவேன். என்னன்னு சொன்னா அது உங்களை நிபுணத்துவமாகும். அடுத்த விஷயம், தொழில் பயிற்சியானது திறமையானவர்களுக்கும் திறமையற்றவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை என்ன செய்யும்? குறைக்கும். நல்ல ட்ரைன் பண்ணப்பட்டவங்க இருக்கிற ட்ரைனிங்கே இல்லாத விஷயமே தெரியாத ஒரு ஆள் இருக்கிற அப்ப அவருக்கு வேறு முறையை என்ன நடக்குதுப்பா? ஒரு இடைவெளி. அப்ப அந்த ஏதாவது தெரியாம இருக்கிறவர்கள் ட்ரைனிங்கை கொடுத்து என்ன செய்ய மற்றவரோடு சேர்ந்து செய்யக்கூடிய அப்படியே செய்ய வேண்டியிருக்கு. இடையே இருக்க வேண்டும். அப்ப தொழில் கல்வி தொழில் பயிற்சி ஒன்று இருந்தா போதுமா? ரெண்டும் சொல்லணும்.
தொழில் கல்வி மட்டும் போதுமா அல்லது தொழில் பயிற்சி மட்டும் போதுமா அல்லது ரெண்டும் தேவையா? பழைய இருக்கிறது கல்வி தேவை, பயிற்சி தேவை. நாங்க படிச்சா மட்டும் போதா? என்ன ரொட்டி சொல்றாங்க, வீட பார்த்தா செய்து பார்ப்போம், அப்பதான் ரொட்டியாக அல்லது ரொட்டி சாட்டிக்க மட்டும்தான் இருக்கு. தெரியும். அப்ப இந்த கல்வியும் பயிற்சியும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் தொழில் பயிற்சி திணைக்களங்கள் தான் கிடைக்கும். இலங்கையில் எந்த வகையான தொழில் பயிற்சி திணைக்களங்கள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று டெக்னிக்கல் காலேஜ், இது ஒரு கணக்கு. நான் டெக்னிக்கல் காலேஜ் இப்படி கல்வி அமைச்சர் தொழில் கல்வி வளர்க்கிற பல நிறுவனங்கள் இருக்குது. தனியாருடைய இருக்குது, அரசாங்கத்திலையும் இருக்குது, வேற என்ஜிஓஸ்லையும் இருக்குது. இப்ப நீங்க யோசிக்கப்படணும், எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நான் என்னவா வேலை போறேன், நான் எப்படி என்ன டெவலப் பண்ண, எனக்கு பொருத்தமானது எது செயலாக்கூடாது, எது அங்கீகாரம் உள்ளது, அரசு அங்கீகாரம் இருக்கு. சும்மா எல்லாரும் படிச்சு போட்டு அதுக்கு அனுமதி இருக்குதா, சட்ட ரீதியானதா, உண்மையானதான் கொடுக்கணுமா, அப்ரூவல் இருக்குதா, எம்பிக்கு சர்டிபிகேட்டா என்றதை நீங்க பார்க்கணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் கொள்ளாத விஷயம் என்னன்னா தொழில் கல்வி, தொழில் பயிற்சி. இது என்ன விஷயம்? இந்த சார்ட்ல இருந்து நீங்க என்ன தெரியும்? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஹை எஜுகேஷன் பாத்வே இருக்குது, என்ன மாஸ்டர்ஸ் இருக்குது, மோர் அக்சஸபிள் இருக்குது. படம் உங்களுக்கு என்ன சொல்லுது? அவங்களோட விஷயம் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ். நீங்கள் ஒரு தொழில் கல்வியை நீங்க படிச்சீங்கன்னா அல்லது நீங்க படிக்கிற கல்வியில இருந்து கொண்டு நீங்கள் எப்படி எல்லாம் என்ன வாய்ப்புகள் இருக்குது. முதலாவது விஷயத்தை பாருங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தொழில் வாய்ப்பு. அடுத்தது வந்து இந்த படத்தை பாருங்க, இது என்ன விஷயம்? என்ன பண்ண மாட்டோம், நீங்க ஒண்ணு படிச்சிட்டீங்கன்னா அடுத்தது என்ன செய்யுது, அதுக்கு அடுத்தது என்ன செய்யுது, ரெண்டாவது உங்களுக்கு தெரியும். டாக்டர் அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, என்ன படிக்கலாம், சுயஜனாவது என்ன படிக்கலாம், அப்படியே ஓட்ட என்ன செய்ய எம்டி செய்யறாரு, அப்படியே ரெஜிஸ்ட்ரார் ஆகிறாரு, இப்படியே செய்து கொண்டு போகணும். அப்படியான ஒரு பாத் எங்கள்கிட்ட இருக்க. நாங்க படிச்சு முடிச்சுட்டு ரிசர்ச் வந்துட்டு நாங்க வீட்டை இருக்காம தொழில் ரீதியான கல்வி என்ன அடுத்த போகலாம், இன்னதை படித்தா என்ன செய்யலாம், அது ஒவ்வொரு துறைக்கும் வேறுபடுது. ஒவ்வொரு துறைக்கும் வேறுபடும். நீங்க காமர்ஸ் படிக்கலாம், மேத்ஸ் படிக்கலாம், பயோ படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம். உங்களோட துறையில இருந்து அடுத்த ஜாப் என்ன அது உங்களுக்கு தெரியல. தெரியாட்டி நீங்க மற்ற கேட்கணும். கேட்காம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பாத் பிழை. நீங்க வீட்டுல சும்மா தான் இருக்கீங்க. யூனிவர்சிட்டி போவா நம்ம வெளியே இருப்பா அதனால போயிட்டு. ஆனா நீங்கள் சொல்றது யாரு? யூனிவர்சிட்டியோ பாலிடெக்னிக்கோ கேட்காம ஒரு கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? அதை யோசிக்க வேண்டிய ஒரு தேவை. அடுத்தது என்ன? ரைட். அடுத்த விஷயம் பாருங்க, அக்சஸபிள். நாம என்ன செய்யலாம், இதை இருந்து கொண்டு நாங்கள் அடுத்தது என்ன செய்யலாம். உதாரணத்துக்கு நான் காமர்ஸ் படிக்கிறவங்க நான் உதாரணம் படிச்சு சொல்றேன். காமர்ஸ் படிக்கிறாங்க, படிக்க போறாங்களா? இப்ப ஏரியாவில் நீங்க காமர்ஸ் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிகிரி போடுவீங்க. யூனிவர்சிட்டி போறாங்களுக்கு அடுத்த என்ன செய்யலாம்னு சொல்றேன். யூனிவர்சிட்டி கிடைக்காம கொஞ்சம் மட்டமா அனுப்பிங்களோ அதை என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்கள் என்ன படிக்கலாம். ஏழோட தொழில் வாய்ப்பு கிடைக்குமானா ஏழோட தொழில் வாய்ப்பு கிடைக்குமானே. ஆனா அந்த
அந்த தொழில் வாய்ப்போட கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு போதுமா அந்த கேள்வி. அப்ப என்ன செய்ய வேணும்? தொழில் கல்வி, தொழில் பயிற்சி தேவை. அப்ப கோர்ஸ் மாணவனாக இருந்தால் இப்ப டெக்னிக்கல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பிரைவேட்டா பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இப்போ சீமா, சார்ட்டர்ட், ACCA, லேபரேட்டரி இப்படியான கல்விகள் இருக்கு. இதை நீங்க பொருத்தமானதை தெரிவு செய்யும். எல்லாரும் அந்த ஆரம்பத்தில் எல்லாரும் படிக்கிற மாதிரி நீங்க செய்யக்கூடாது. எல்லாத்தையும் தொட்டு போகக்கூடாது. உங்களுக்கு எது பொருத்தம்? அது நல்ல அறிவுறுத்தல் இருக்கும். உங்களுக்கு படிக்க சிறப்பாக இருக்கணும். நிறைய பேர் கைட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பயன்படுத்த செய்யறாங்க நமக்கு தெரியாது. நீங்களும் மேக்ஸுக்கு என்ன அப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்படி கேட்டு உங்களோட வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், நீங்கள் எப்படி ஒரு தொழில் வேளாண் நீங்க எப்படி 4 பேருக்கு வேலை வழங்கலாம், உங்களால் எத்தனை பேர் சம்பாதிக்க போகிறார், எத்தனை குடும்பம் வாழ போகுது என்பதை நீங்கள் யோசிக்கணும். டிகிரி எடுத்தவரும் தொழில் தரமாகலாம், டிகிரி இல்லாதவரும் தொழில் தரமாகலாம். உறுதியாக நான் சொல்றேன், மருத்துவ கல்வியாளர்களுக்கு துணை இருந்த 9ஆம் ஆண்டு பெய் அதுதான் டெக்னிக்கல் பயிற்சியில மெக்கானிக் கோர்ஸ் தான் நடத்துவாங்க. அது நல்லா படிச்சு அதில் ஸ்கில்ல கண்டுபிடிச்சு வெளிநாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு 2 ஒட்ட கிரேட் பண்ண முடியுது. இலங்கையினுடைய மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணை இருந்து கொடுக்கிறது. இது என்னத்தை சொல்லுன்னு சொன்னா, 9ஆம் ஆண்டு படித்தவர்களையும் தொழில் கல்வி உயர்த்திவிட்டது, 10ஆம் ஆண்டு படித்தவர்களையும் தொழில் கல்வி உயர்த்திவிட்டது, 11ஆம் ஆண்டு படித்தவர்களுக்கும் தொழில் கல்வி கை கொடுத்தது, 12ஆம் ஆண்டு டிகிரி முடித்தவர்களுக்கு தொழில் கல்வி அவசியமாகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் இன்றைக்கு நினைக்க வேண்டும். இதை போடுவோமா? நவதானியம் போடுவோமா? ரைட், நான் எல்லாம் போட்டுட்டேன். நீங்கள் அதை கவனமாக வச்சிருக்கோம். எப்போ வாங்கிக்கணும்? எப்போ வாங்கிக்கணும்? 2 வருஷத்துக்கு பிறகு. அந்த நாள் எப்ப? 7 எக்ஸாம் எழுதின பிறகு ஒரு கிழமை நீங்க ஒதுக்குங்க. உங்களை கஷ்டப்பட்டு படிச்சீங்க 2 வருஷம், ஒரு கிழமை வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய என்ஜாய் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யணும்? இந்த மரம் முளைச்சிருக்கிறது பாருங்க. முளைச்சிருந்தால் அந்த கனி இருந்தால் பறித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியாக உண்மையிலேயே ஒரு விடயங்களை கேட்டிருந்தீங்க. அதோட உங்களுடைய ஒழுக்கம், உங்களோட கல்லூரியினுடைய ஒழுக்கம், அதை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள். பாடசாலைக்கு பெருமை கொடுப்பீர்கள். எதுல? உங்களுடைய ரிசல்ட்ல என்று நான் உங்களுக்கு இப்பவே நான் விஷ் பண்ணி என்னுடைய இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான நம்பர் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும்.